வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன் அவர்களும் பச்சை தமிழகம் கட்சியின் சுப உதயகுமார் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்க நேரிடுகிறது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நேற்று குடியரசு தின விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் இந்த தீர்ப்பு வழங்கும் சூழல் சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக அது படுது. பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க நேரிடுகிறது அப்படின்னு அவர் சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு நீதிபதி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு ரீதியான விஷயங்கள் வெளியில் என்ன இருந்தாலுமே அவர் சட்டத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுத முடியும். அதுதான் சட்டத்தோட அடிப்படை. என்ன கண்ணு முன்னால் நீதிபதி முன்னால் ஒரு கொலையே நடைபெற்றால் கூட அந்த கொலைக்கு அவர் உடனடியாக அங்கே தீர்ப்பு சொல்லி உடனே அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் ஒரு விசாரணை. இந்த மாதிரி தான் நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டத்தில் நம்ம ஒரு பக்கம் குடிமக்களுக்கும் சட்டத்துக்குமான உறவு, இதை பாதுகாக்க வேண்டிய நீதிமன்றங்கள், இந்த மாதிரி பல்வேறு விதமான அமைப்புகள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறதும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அடிப்படை உரிமைகளை காப்பாற்றணும், ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை காப்பாற்றணும். இன்னொரு பக்கம் சட்டத்தின் வழியாக அவர்களுக்கு நீதி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் உணர்வுகளுக்கு எதிராக நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குறத நம்ம குறிப்பாக சமீப காலங்களை நிறைய பார்க்க முடியும். இல்லை, நாங்கள் நம்புகிறோம், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் நம்புகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் கோர்ட்டுக்கு முன்னால சட்ட ரீதியாக வரக்கூடிய விஷயங்களும் நிறைய நேரத்துல முரண்பாடு வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நீதிபதி பாப்புலிஸ்ட் கருத்துகளுக்கு இடம் கொடுக்காம சட்டத்தின் பாட்பட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். ஆனா நிறைய நேரத்துல ஏன் நீதிமன்றம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை? இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது எங்க? மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டியது நாடாளுமன்றம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். அவர்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு வடிவம் கொடுக்கிறார்கள். ஆனா எங்க ஒரு சிக்கல் வரும்னா, அந்த வடிவம் கொடுக்கிறது நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை தகர்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் நிறைய இடத்துல இந்த முரண் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரியே ஜுடிஷியரியும் ரொம்ப கரப்டாகி போயிருக்கு. பல இடங்களில் பல மட்டங்களில் நீதிபதிகளுக்கு லஞ்சமும் கொடுத்து அவர்களுக்கு வேண்டியது செய்து கொடுத்து நீதி வேண்டிய தீர்ப்பை பெறக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சில தலைமை நீதிபதிகளாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் பொறுப்பேற்கிற நாளன்றோ அல்லது விடைபெறும் நாளன்றோ சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆனால் ஆதாரப்பூர்வமாக இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீதிமன்றங்களில் மெய்ப்பிக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் எந்த நீதிமன்றத்துக்கு போங்க, அங்கே உள்ள வழக்கறிஞர் சொல்லுவாங்க, இந்த ஆள் இந்த நீதிபதி நல்ல நீதிபதி, இந்த நீதிபதி கரப்டுன்னு. பல விஷயங்களில் ஒரு பிரசாந்த் பூஷனே பல நீதிபதிகளுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இந்தியா முழுக்க அது நடந்துக்கிட்டு இருக்குது. பலரும் இன்னைக்கு இந்த ஊழலுக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கத்துக்கு மட்டும்தான் சாதகமாக பதில் சொல்லுவேன். அவங்க இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பாசிபிலிட்டிஸை பார்க்குறாங்க. நாங்கள் கூடங்குளம் வழக்கில் ஒருத்தரை பார்த்தோம். அரசுக்கு சார்பான ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு அடுத்த வாரம் அவருக்கு இன்னொரு முக்கியமான பதவி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பதவிகளுக்காக அரசாங்கத்துக்கு தீர்ப்பு சொல்கிறது, அரசாங்கத்துக்கு சார்பாகவே பேசுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், சில நீதிபதிகள் எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. குறிப்பாக இந்த கூடங்குளம் வழக்கு சம்பந்தமாக நாங்கள் அறிவியல் சார்ந்த சில விஷயங்களை சொன்னோம். அது அரசாங்கத்தினுடைய தகவல்களை நாங்கள் சீல்டு கவரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அணுசக்தி துறை சீல்டு கவரில் இதை கொடுத்தாங்க. அதை நான் பிரித்து பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிரித்து பார்க்கவே மாட்டேன். அது என்ன நீதிபதி அப்படி அவர் எப்படி நீதி வழங்க முடியும்? அரசாங்கமோ மக்களோ யாராக இருக்கட்டும், ரெண்டு பக்கத்தில் உள்ள கருத்துக்களை தேர்ந்து தெளிந்து தான் அவர் தீர்ப்பு சொல்லணும். இது அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான தகவல் இருக்குது, நான் திறந்தே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. மேடமும் ஒத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பல வழக்கறிஞர்கள் பல நீதிபதிகள் இந்த அறிவியல் பின்புலத்திலேருந்து வரதில்லை. பெரும்பாலும் ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, காமர்ஸ் டிகிரி வாங்கியிருப்பாங்க. இந்த சயின்ஸ் அறிவியல் பின்புலத்திலேருந்து வரதில்லை. இந்த மாதிரி நுணுக்கமான பிரச்சனைகள் அவங்களுக்கு புரியாது. ஜட்ஜுகள் நீதிபதிகள் சேர்த்து தான் சொல்கிறேன். நீதிபதிகளுக்கு இந்த அறிவியல் பின்புலம் இல்லாமல் இருக்கும்போது பல விஷயங்களை அரசு சார்பாக அறிவியல் பின்புலம் எதற்காக ஓவராலான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான சில அடிப்படை புரிதலுக்கு அறிவியல் பின்புலம் இருந்தால் போதும். மற்றபடி ஒரு
வேதியியல் ஆய்வு மையம் தொடர்பான வழக்கோ அல்லது நியூக்ளியர் உலை சம்பந்தமான வழக்கோ வந்தா சட்டங்களின் அடிப்படையில அங்க என்ன இருக்கு இல்லைங்கிறத பார்த்தா போதும். உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு சாதாரண புரிதல் இருந்தா போதும். ஒரு இன்ஜினியராக தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இருக்கு, தேவையில்லை. ஆனாலும் இந்த பேசிக்கா வாட் இஸ் ரேடியேஷன் தெரிஞ்சவங்களை வந்து பேசுறதுக்கும் அதை பத்தி எதுவுமே தெரிய வேண்டிய தேவையும் இல்லை நினைக்கிறவங்களுக்கு வேறுபாடு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது தேவைப்படுகின்ற Expert opinion விளக்கங்களை வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் தானே. முடியும் கட்டாயம். அந்த அடிப்படையில் அவர்களிடமிருந்து எளிமையாக சில விளக்கங்களை நிபுணர்களிடத்திலிருந்து வல்லுநர்களிடமிருந்து வாங்கி அதன் அடிப்படையில இவங்க செய்யலாம். ஆனா பெரும்பாலும் இப்படி செய்யறது இல்லை. எங்க வழக்குல எந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் அவங்க கேட்டது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பெரும்பாலும் அவங்க தான் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இது வந்து அரசாங்கம் சொன்னா கரெக்ட் தான் ஏன் வந்து நம்ம இந்த நிறைய நேரத்துல இந்த மாதிரி அரசாங்கம் சொல்கின்ற கருத்துக்கள், எனக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கு. குறிப்பாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வரும்போது இது நேரடியா நீதிமன்றம் என்னதான் உத்தரவு கொடுத்தாலும் அவங்க நேரடியா நின்று களத்துல நிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பொறுப்புகளை கடமைகளை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய பல்வேறு அங்கங்கள். அதனால ஜுடிஷியரியோட வேலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் தங்கள் கண் முன்னால் வந்து விட்டால் அது சட்டத்தின்படி இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கறது மட்டும்தான் நீதித்துறையினுடைய வேலையை தவிர ஒவ்வொன்றுக்கும் எக்ஸிக்யூட் பண்றது, களத்தில் நின்று நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ஜுடிஷியரிக்கு கிடையாது. அதனாலதான் ஒரு கிரிமினல் வழக்கில் கூட பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர் கூட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோட பர்வியூக்குள்ள அவங்களோட களத்துக்குள்ள யாராலையும் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்கறது மட்டும்தான். ஏன்னா அந்த புலனாய்வு அதிகாரி தான் அந்த வழக்கை பொறுத்தவரை முழுமையாக உள்ள வந்து சொல்றவரு. அப்போ கோர்ட்டுக்குள்ள நீ அந்த நபர்கிட்ட ஏன் விசாரிக்கல, இந்த நபர்கிட்ட ஏன் விசாரிக்கலன்னு கேட்க முடியாது. அப்ப என்னன்னா அந்த விசாரணை அதிகாரி சரியாக செயல்பட்டு இருக்கிறாரா? அதான் டெமோக்ரஸியில நம்ம இந்திய ஜனநாயகத்துல வந்து நீதிமன்றத்தினுடைய ஆணைகளை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்துக்கு தான் இருக்கு. சட்டம் ஏற்றுபவர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்கள் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதாங்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பும் நிர்வாகத்துக்கு இருக்கு. அப்ப நிர்வாகம் அதை செயல்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு சூழல். அதனாலதான் நிறைய இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக தான் மக்கள் வராங்க. நாளுக்கு நாள் சின்ன சின்ன விஷயங்களை கூட அரசாங்க நிர்வாகத்துல செயல்படுத்த முடியாம தான் கோர்ட்டுல வந்து என்ன ஆகுதுன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்க ஆரம்பிக்குது. அப்ப என்னன்னா நீங்க சாதாரண மக்களுடைய நீதிங்கிறதே பின்னால போய் அரசாங்கத்துக்கும் குடிமக்களுக்குமான விஷயங்களே பெரும் போராட்டமா இருக்கு. நீங்க அரசாங்கமே ஒரு தரப்பு நீதிமன்றத்துல ஒரு பார்ட்டியா இருந்தா, நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு எந்த மாதிரி ஒரு சித்திரம் வருதுன்னா, சொல்லுங்க, சாதாரணமாக சட்டத்தை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடக்கூடியவர்களை அல்லது வேறு சில அரசியல் நோக்கங்களுக்காக செயல்படுகிறவங்களை சட்டத்தை மீறுபவர்கள் அல்லது சமூக விரோதிகள் அல்லது தேச விரோதிகள்னு நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறோம் வழக்கமாக. ஆனா நீதிமன்றத்தினுடைய உத்தரவையே செயல்படுத்த மாட்டேன்னு இருக்கக்கூடியது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள். யார் செயல்படுத்தணுமோ அவர்களே இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டிஃபைங் லா வில் லீட் டு அனார்கி அண்ட் கேயாஸ் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, அதாவது சட்டத்தை மீறுவது, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் தள்ளி போடுவது போன்ற வேலைகளை அல்லது மீறுவது அப்படிங்கிறத நிர்வாகத்தில் இருக்கிறவங்களே செய்தா இந்த நாட்டுல வந்து குழப்பமும் அராஜகமும் தான் தலை தூக்கும். ஜனநாயகத்துக்கு அது எதிரா. ஆனா ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த மாதிரி சூழலுக்கு உடந்தையாக இருக்கிற மாதிரி தான் இல்ல. நீங்க அதை பாக்குறதுக்கான உங்களோட பார்வைகள் வந்து இவங்க இதுக்குள்ள வராங்களா இல்ல இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? ஜுடிஷியரி அப்படிங்கிறது முழுக்க ஒரு தனி ஒரு சுதந்திரமான அமைப்பு, அதுக்கென்று தனியான ஒரு அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதுல எந்த அளவுக்கு அரசியல்ல இருக்கிறவங்கள, நான் சொல்றது அரசியல்ங்கிறத நீங்க அதிகாரத்துல கொண்டு வந்து பார்க்கலாம். இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கறது மனசுக்குள்ள வரும். நீங்க எங்களோட அரசியல் கட்சி நான் இருக்கேன் அதுலயே சொல்லுவாங்க, என்னங்க கவர்மெண்ட்ல இருக்கோம் நீதிபதி சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீதிபதிகள் எப்பவுமே சொல்ல முடியாது, நீதிபதி என்ன சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்தவும் முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன், நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு வரும்போது அவங்க அந்த சட்ட ஃப்ரேம் ஒர்க்குள்ள பண்ணலன்னு சொன்னா அதற்கான வழிமுறை இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல பாத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு லெவல்ல இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்துருது. ஏன்னா கண்டெம்ட் இருக்கு, நீங்க வந்து அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் அடுத்தடுத்த லெவல் வருது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் மதிக்கல, அதனால குடிமக்களும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு லெவல் ஒரு அனார்க்கிக்கு போயிடும். அதனால நம்ம இன்ஸ்டிடியூஷன் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது, சகோதரர் சொன்ன மாதிரி நீதித்துறை முழுக்க லஞ்சமே இல்லாம நேர்மையா இருக்குன்னு கேட்டா இல்ல.
சமூகத்துல ஒரு பார்ட்டு தானே நீதித்துறை. சமூகத்துல சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் லஞ்சம் ஊழல் அப்படின்னு இருக்கும்போது ஜுடிஷியரி விட்டு வைக்காது. இதெல்லாம் சரி பண்றதுக்கான மெக்கானிசத்தை நோக்கி தான் எப்பவுமே சமூகம் நகரும். அதுக்கெல்லாம் ஆதரவு வந்துட்டு இருக்கோம். சீசரின் மனைவி மட்டும் இல்ல, சீசரும் சந்தேகத்துக்கு கட்டாயம் அப்பாற்பட்டவராக இருக்கணும். டெஃபினட்டா. ஆனா ஒரு விஷயம், நீங்க வழக்கமா ஜுடிஷியரியில என்ன நடக்கும்னா, அரசாங்கம் அப்படிங்கிறது தனிநபர் இல்ல, அது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான சேர்ந்த ஒரு அதிகார அமைப்புங்கும் போது டெஃபினட்டா அந்த அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்கு ஜுடிஷியரி எப்போ கவனம் எடுத்துக்கும். அந்த ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது எப்போ நீதிமன்றத்துல இருந்துட்டே இருக்கு. ஏன்னு கேட்டா, தனி நபர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களோ, அரசாங்கம் அப்படிங்கிறது இது ஒட்டுமொத்த மக்களுக்கான விஷயங்கும் போது அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞரோ நம்ம சொல்ற மாதிரி பின்னணி அரசியல் அறிவியல் பின்னணி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தா கூட ஒட்டுமொத்தமா அரசாங்கம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை அப்படிங்கிறது நீதிமன்றம் எப்பவுமே முன்னடிமை கொடுக்கும். அது அவங்க இப்ப சொன்னதும் பேசணும். முதல்ல சொன்னதுக்கு உங்ககிட்ட பேசல நான், நீங்க வேற கருத்து சொன்ன உடனே தள்ளி வந்துட்டேன். சமூக மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களும் மாறணும். சமூக வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே முன்னால் இருந்த சட்டங்கள் அப்படியே இருக்க முடியாது, அதுவும் மாற்றத்துக்கு உட்படணும். அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் அவர்கள் செய்யாம சில சட்டங்கள் இருக்கும்போது சட்டத்தின் அடிப்படையில தான் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழல் வருது. அதனால மக்களுடைய உணர்வுக்கும், அதை மாறிவிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுக்கும் நீதிபதியினுடைய தீர்ப்புக்கும் இடையில ஒரு இடைவெளி வருது. காலத்துக்கு மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டம் மாறாததுனால நிறைய குளறுபடிகள் இருக்கு சார். ஒரு அல்லது சட்டம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறினதுனால பழைய பண்பாட்டை தூக்கி பிடிக்கிறதுனால ஒரு இடைவெளி வருது. அதனால பெரும்பான்மையான கருத்துக்களுக்கு எதிராக நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த இரண்டு விதமாகவும் பார்க்கலாம் அதை. ஆமாம், இதுலயே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு சட்டமும் நம்ம எடுத்துக்காட்டா அந்த குழந்தைகள் எத்தனை வயசுக்கு மேலே இவங்க குழந்தை அல்லது எத்தனை வயசு வரைக்கும் இவங்க குழந்தைங்கிறது ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொரு வயசு குறிப்பிடுறாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹவு மச் யூ ஹேவ், உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குது, உங்களுக்கு யாரை தெரியுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், நீங்கள் டெல்லிக்கு போய் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப செலவு மிகுந்த ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அமர்த்தி வழக்காட முடியும்னா உங்களுக்கு ஒரு விதமான நீதி கிடைக்குது. ஒரு ஏழைகளுக்கு இந்த நீதிமன்றங்கள் பக்கத்துலேயே போக முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயங்கக்கூடிய அமைப்பும் இங்கே இருக்குது. இந்த வழக்கறிஞர்கள் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் இவங்க கட்சியில் உள்ள அருண் ஜேட்லி போஃபோஸுக்காக வேண்டி பேசியிருக்காரு, போஃபோஸ் நிறுவனத்துக்காக. இப்போ இவங்கெல்லாம் சீனியர் லாயர்ஸ், கபில் சிபல், நேற்று அபிஷேக் சிங்வி நேற்று மனு போட்டிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். இந்த மாதிரி ஒரு இலீட் குரூப் இருக்காங்க, இவங்களும் நிறைய அந்த சட்டத்தை மெனிப்புலேட் பண்ணுறாங்க. இது நீதிபதியும் சட்டமும் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசியல் செல்வாக்குடையவர்கள், இவங்களும் நீதித்துறையில் நிறைய தலையீடு பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, சாதாரண ஏழைகளுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. அதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அந்த கருத்துல நான் முரண்படுறேன். அவர் சொல்றது அதாவது ரொம்ப சமூகத்தின் அடித்தட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவர்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியறது இல்லை. ஒரு பர்டிகுலர் குரூப் ஜுடிஷியரியை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்றாங்க. ஒரு விஷயம், போபோஸ் நிறுவனத்துக்காக எங்களோட மினிஸ்டர், இப்ப மினிஸ்டர் இருக்கிறவர் எந்த காலத்திலயும் அப்பீர் ஆகல. ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரலா இருக்கும்போது நான் அந்த பி சிதம்பரத்துக்கு எதிராக அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி முன் வச்சுட்டு, ஆனா அது வழக்காக வரும்போது பி சிதம்பரத்துக்கு ஆதரவாக அருண் ஜேட்லி வாதாடினார். இல்ல அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் அரசியல் முடிவுகளை நம்ம சட்டத்தோட நினைச்சு இதை குழப்பிக்கிறோம். நான் சரியா தப்பான்னு சொல்லல, அதான் ப்ரொஃபஷனலா அவருடைய தாண்டி கூட வரேங்க. நான் ப்ரொஃபஷனல் தான். பி சிதம்பரத்துக்காக அருண் ஜேட்லி வாதாடுறது தப்புன்னு நான் இல்ல நான் பி சிதம்பரத்துக்காக அருண் ஜேட்லி எந்த காலத்திலயும் வாதாடல. அதனால அது அந்த கருத்து சரியானது இல்ல. இன்னொரு விஷயத்த சொல்றேன், ஒரு பர்டிகுலர் எலைட் மக்கள் மட்டுமே ஜுடிஷியரியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா கையில ஒரு நிறுவனம் இருக்கிறங்கிற அர்த்தம் தான் அது கன்வே ஆகுது. ஆனா உண்மை அதுவல்ல. இன்னைக்கும் சாதாரண மனிதர்களுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு நீதிமன்றங்கள் முதல்ல குரல் கொடுக்கறத பாக்குறோம். நிர்வாகத்தை தாண்டி நீங்க சாதாரண பொதுநல வழக்குல எத்தனை விஷயங்களை நாம இன்னைக்கு அமல்படுத்திட்டு இருக்கோம். நீங்க
டாஸ்மாக் கடை விஷயத்துல அது நெடுஞ்சால் அது வந்து யூனிஃபார்மா எல்லா இடங்கள்லயும் இல்லைங்க, நடக்குதா இல்ல. இல்ல ஆட்கள் சார்ந்து நடக்குதா? இல்ல, நம்ம நீங்க நீதிபதிகள் சார்ந்து நீங்க நடக்குதா? நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா அதுக்காக ஆராய்ஞ்சீங்கன்னு சொன்னா இதுல நீதிபதியினுடைய பெர்செப்ஷனும் ரொம்ப முக்கியமான பங்கு முக்கியமானது, வகிக்குது. ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு நீதிபதி சாதாரண மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாகவே சட்டத்திற்கு உட்பட்டு அந்த மக்களோட உரிமைகளை மதிக்கிறாங்க. மிகப்பெரிய அரசாங்கங்களை எதிர்த்து எத்தனை தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்துட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு சாதகமா தான் தீர்ப்பு எழுதுறதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை அரசாங்க அதிகாரிகள் உயர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல உள்ள போயிட்டு இருக்காங்க, ஜப்தி ஆகுது. மிகப்பெரிய நீங்க இப்ப சாதாரண போராட்டத்தை சொல்லுங்க, சின்ன ஒரு போராட்டத்துக்கு கூட அனுமதி வாங்கணும்னு சொன்னா அந்த அனுமதி அரசாங்கத்துக்கு எதிராக கொடுக்குறாங்களே. பப்ளிக் மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாங்க, போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அரசாங்க நீதிமன்றம் தானே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால ஒரு பர்டிகுலர் ஆட்கள் கையில நீதித்துறை மாட்டிட்டு இருக்குங்கிறது உண்மையானது அல்ல. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல சாதாரண மக்களை பத்தி நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு இலவச இல்ல சட்ட அது உதவி எல்லாமே மையம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் லெவலுக்கு வரும்போதுதான் நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சொல்றது அமர்வு நீதிமன்றத்துல வந்து அதிகாரத்தை ஆனா சார்ந்தே போற ஆ, மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா உயர்நீதிமன்றத்திலயும் உச்ச நீதிமன்றத்திலயும் தான் அடிப்படை உரிமைகளை காப்பாத்துறதுக்கான நீதித்துறையினுடைய அதிகாரம் அங்கதான் இருக்கு. என்னோட அடிப்படை உரிமை பாதிச்சிருச்சுன்னா நான் உயர்நீதிமன்றத்தை தான் போக முடியும். ஏன்னா சிவில் நீதிமன்றத்தை அணுக முடியாது. இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற விஷயம். அதனால என்னோட அடிப்படை உரிமை பாதிக்குதுன்னா நான் லோக்கல்ல இருக்கிற சிவில் நீதிமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ரெண்டுமே அந்த ரெண்டு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் தான் வச்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து நீதிமன்றம் எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கும், அதே சமயத்துல சட்டத்துக்கு உட்பட்டே அதனுடைய கருத்துக்களை பாதுகாக்கவும் அமைப்பாகவும் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயம்னா பாதிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா வேறு வகையான விஷயங்கள் உள்ளுக்குள்ள அவர் வந்து சட்டத்தின் அடிப்படையில தானே எடுக்க வேண்டியது இருக்கு. சட்டத்தின் அடிப்படையிலான எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட தீர்ப்புகள் கூட பொதுமக்கள் பெரும்பகுதியான மக்களுடைய கருத்துக்கு விரோதமாக இருக்கு அப்படிங்கிற இந்த பிரசன்ட் தற்கால சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை மனசுல வச்சுட்டு தான் அவர் பேசியிருக்கிறதாக புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்படி வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நீதிமன்ற தீர்ப்பை அது செல்வாக்குக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது? சார், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள், இந்த நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் எனக்கு திருப்தியாக இல்லை. இது வந்து நாட்டில் உள்ள பெரும்பான்மையான ஏழைகளுக்கு, நடுத்தர மக்களுக்கு நீதி கிடைக்கல. இது வந்து பணக்காரர்கள் பணம் கொடுத்து நீதியை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீங்கள் சொன்ன மாதிரி பதவி விலகிற அன்னைக்கு திடீர்னு இவங்களுக்கு ஞானோதயம் வருது. இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த நீதிமன்றத்துக்கு போங்க, நான் இப்போ நிறைய வழக்குகளை சிக்கி பல நீதிமன்றங்களுக்கு போகிறோம். எந்த நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னாலும் முதல்ல உங்களுடைய வழக்கறிஞர் சொல்வது, இந்த நீதிபதி நமக்கு ஏற்ற நீதியை தரமாட்டார், இவர் மாறட்டும், இன்னொரு நீதிபதி வரட்டும், 4 நீதிபதிகள் இருந்தாங்கன்னா இவர் கொஞ்சம் ஃபேவரபுளாக பேசுகிறாரு. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. மேடம் சொல்கிற மாதிரி எல்லாரும் நீதியின் சட்டத்தினுடைய அடிப்படையிலே தீர்ப்பு எழுதுறாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி நீதி கொடுக்கணுமே. அப்படி நடக்கலை இந்த நாட்டில். பல்வேறு வழக்குகள், காவிரி மேலாண்மை வாரிய வழக்குகள் எடுங்க, ஏன்னா அதுக்கு ஒரு மாதிரியான நிலைப்பாடு. இந்த இந்த இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் உள்ள அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் உள்ள தீர்ப்புகளை பாருங்கள், வேறு மாதிரி நிலைப்பாடு. ஊழல் வழக்குகள் எழுதப்பட்டு தீர்ப்பு எழுதப்பட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாதாரண கடையில் போய் ஒருத்தர் ரொட்டி திருடுனா அவனை என்ன பாடுபடுத்துகிறாங்க சட்டமும் நீதியும் இல்லாமல். ஆனால் கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. எப்படி மக்கள் இந்த சட்டத்தையும் இந்த நீதியும் மதிப்பாங்க? பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு இதில் எந்த நம்பிக்கையும் இல்லை, மரியாதையும் இல்லைங்கிறதான் உண்மை. இல்ல அவரோட பார்வையை சொல்றாரு. ஏனென்றால் அவரோட தனியா ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தவர், ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு. பல்வேறு வழக்குகளை சந்திச்ச அந்த அனுபவத்துல தனக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடக்கலங்கிறதால ஒட்டுமொத்தமா நீங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நீங்க ஒரு பொதுப்படையா ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஏழை மக்களுக்கு நீதி இல்ல, நடுத்தர மக்களுக்கு நீதி இல்ல. இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் நீதித்துறை மேல இருக்கிற நம்பிக்கையில நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல. நீங்க வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துட்டு போறீங்க. அப்படி இல்ல. நாட்டுல இன்னைக்கும் நீதிபதிகள் சாதாரண இந்த நாட்டுல எமர்ஜென்சி கொண்டு வந்தத ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல வழியே இல்லங்கிற சொன்ன விஷயத்தெல்லாம் இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறது நீதிமன்றம் தான். ஒரு அரசியல் சக்தி வாய்ந்த ஒரு அதிகார அமைப்பு மாநில அரசுகளை கலைக்க முடியுங்கிற அரசியலமைப்பு சட்டத்தோட இதை கூட மாத்துனது நீதிமன்றம் தான். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கு, அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தேவையான வழக்குகளை உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ கொண்டு வந்து வழக்காடுவதற்கான வாய்ப்பு சாதாரண மக்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது நிச்சயமா இருக்கு. இல்ல அந்த வழக்கறிஞர்களை
நியமித்து அந்த வழக்கை ஆடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது பேப்பர்ல இன்னைக்கு கூடங்க நடைமுறையில் நடைமுறையில சாத்தியம்னு சொல்றேன். இன்றைக்கு கூட உயர்நீதிமன்றத்துல நல்ல பெரிய ஃபீஸ் வாங்கி பெரிய வக்கீல வச்சாதான் நீதி கிடைக்கும்னு இல்லைங்க. அவருக்கு எதிரா போய் ஜூனியர் வழக்கறிஞர் வாதாடி நீதியை வந்து வாங்கிட்டு வர்றது அன்றாட நிகழ்வு. கிடையாதுங்க. எனக்கு தெரியுங்க, நான் ஜூனியர் வழக்கறிஞரா போயிருக்கேன். எத்தனை நீதிபதிகள் சட்டத்தை மட்டும் பார்த்துட்டு எதிர் நிக்கிற வழக்கறிஞர் முகத்தை பார்க்காம நீதி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த ஏழை மக்களுக்கு இந்த நாட்டுல நீதியே இல்ல இப்படி பேசாதீங்க. ஏன்னா நாம இன்னைக்கு நிறுவனங்கள் மேலான நம்பிக்கையை குலைக்க ஆரம்பிச்சோன்னு வைங்க, அது வந்து உண்மையா இருந்ததுன்னு வைங்க, அது சரி. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சில சின்ன சம்பவங்களை வச்சுட்டு ஒட்டுமொத்த நீதித்துறைக்கு ஒரு பெயிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாட்டுல உங்களுடைய கல்வி, உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய நீதி எல்லாமே how much you have, உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு, உங்களுக்கு யாரை தெரியுங்கிற அடிப்படையில் தான் இருக்கு. ரோட்ல வந்து கேளுங்க, நீங்க மேல்மட்டத்துல இருந்துட்டு ஒரு நாட்டை ஆளக்கூடிய கட்சியினுடைய ஒரு அரசியல்வாதி பேசுறீங்க. சாதாரண மக்களுக்கு ஐயா, சாதாரண மக்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவோம். நீங்க உங்க ஊடகம் வழியா ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க, எத்தனை மக்கள் இந்த நீதித்துறையை நம்புறாங்கன்னு கேளுங்க. அதாவது இதுல அவரே சொல்றாரு, அண்மை காலங்கள்ல எல்லா அதிகார மையங்களையும் குறை கூறும் மனப்பாங்கு பொதுமக்கள் மத்தியில அதிகரித்து அவர் இதை சொல்றாரு. வானதி பேசும்போது சொன்னாங்க, ஜனநாயக நிறுவனம், ஜனநாயகங்கிற சொல்ல அவங்க பயன்படுத்தல, நிறுவனங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கும் விதமாக தொடர்ந்து எதுவும் நடக்கக்கூடாது. ஒரு சில அமைப்புகள் திட்டமிட்டே தீவிரவாதம் கூட சொல்ல வரலீங்க. ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் மட்டுமே இந்த நாட்டில் நடக்க வேண்டும் நினைக்கிற அமைப்புகள் கூட நிறுவனங்கள் மக்களுக்காக வேலை செய்தால் அந்த நிறுவனங்களை யாரும் கேள்வி கேட்கல. நிறுவனங்கள் பாசிஸ்டுகளாக மாறி நிறுவனங்கள் மக்களுக்கு எதிராக இருக்கும்போது மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதாவது சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், சிஐசி போன்ற பல அமைப்புகள், நீதித்துறையை விட்டுட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து உருவாக்கி பல்வேறு அமைப்புகள் வந்து முறையாக செயல்பட விடாமல் தடுக்கிறது வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்க நிறைய நபர்கள் தான். இல்ல நான் இல்லன்னு சொல்லல, அது இன்றைக்கு நீங்க இருக்கிறதுனால சொல்லல, இல்ல நான் ஜெனரலாவே எல்லா காலங்கள்லயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட முக்கியமான ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாமே செயல்பட முடியாமல் அதுக்கு வந்து முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்றனங்கிறதையும் சேர்த்தே தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை வந்து எங்கேயோ வீதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சமூக விரோதிகள் மட்டும் செய்ய வேண்டியது இல்லை, செய்யறதாக இல்லை, மேல இருக்கக்கூடியவர்களே செய்யறாங்கிறதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியது. நீங்க சொல்ற மாதிரி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க, அதிகமா படிச்சவங்க, இல்ல பணக்காரங்க, அவங்க மட்டுமே நிறுவனங்களுக்கு வந்து காப்பாத்துறதுக்காக இல்ல. நீங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கூட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான மிகப்பெரிய போராட்டங்களை இந்த நாட்டுல முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க சொல்ற மாதிரியே ஒரு சில அமைப்புகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அமைப்புகளுடைய செயல்பாடுகள் கூட நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தோட வற்புறுத்தல தான் நடந்திருக்கு, நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல நடந்திருக்கு. பாராளுமன்றத்தில் நடைபெறாத நிறைய விஷயங்கள் கூட நீதிமன்றத்தின் வாயிலாக நடைபெறுவதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் பர்டிகுலர்லி ரீசென்ட்லி ஒரு 15 இயர்ஸா, குறிப்பாக பொதுநல வழக்குகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் கட்சிகளுடைய போராட்ட தன்மையே இன்னைக்கு வந்து மாறிட்டு வருது. ஒரு காலத்தில் மக்களை திரட்டி ஊர் ஊராக தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்று மிக சுலபமாக நீதிமன்றத்தை நாடி தங்களோட கருத்துக்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கோ அதை நீதிமன்றத்துல கொடுத்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய மாற்றங்களை இன்னைக்கு நீதித்துறை கொடுத்துட்டே இருக்குது. நீங்க ஒரு காலத்துல சம்பந்தமே இல்லாம உனக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்ட நீதித்துறை இன்னைக்கு மத்தவங்களுக்காக நீங்க வழக்கு தொடுக்க முடியுங்கிற வரைக்கும் நம்ம நீதிமன்றத்துல மாற்றம் வந்திருக்கு. நீதித்துறை வேலையே செய்யலைங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. நீதித்துறை வேலை செய்து நீதித்துறையில நீதி கிடைக்குது சில வழக்குகள்ல, சரிதான். அதே நீதிமன்றத்தின் கையில கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கையில கொடுத்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீங்களே எல்லாம் சட்டம் ஈட்டுங்க, நீங்களே நாட்டு நிர்வகிங்கன்னு சொல்றதும் தவறுங்கிறதும் எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சரை பிடித்தாட்டக்கூடிய லஞ்சம், ஊழல், நெப்போட்டிசம், இந்த மாதிரி உள்ள பல பிரச்சனைகள் ஜுடிஷியரிக்குள்ளேயும் இருக்குது. சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்கல. இது ரெண்டும் மிக முக்கியமான விஷயம் நான் உறுதியாக நினைக்கிறேன். சரி, அது லெஜிஸ்லேச்சர்ல இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கு, அதே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. அதுல இருந்து இருக்கக்கூடாது. டெஃபினட்டா 100% வந்து நீதித்துறை மட்டும் இல்லைங்க, நிர்வாகத்திலேயே லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட்ல சட்டசபையிலயும் இருக்கக்கூடாது. அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம்.
சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அங்கொன்றும் ரிஃப்ளெக்ஷன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இதை பற்றிய சர்ச்சைகள் வந்திருக்காது. அது அப்படியே கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்து வரும்போது இந்த கருத்து வந்து நிச்சயமா ஒரு கருத்து உருவாக்கம் அப்படிங்கிறது வெறும் ஏதோ ஒற்றை கருத்துக்களுக்காக இல்ல. பல்வேறு தரப்புல வந்து திரும்ப திரும்ப நம்ம அனுபவங்கள், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இதெல்லாம் பார்க்க வரும்போது இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நீதிபதி தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தன்னை முன்னால இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு சரியா தப்பான நீதி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை கூட அடிப்படையா நம்மளுக்கு இல்லைன்னா நீங்க எந்த நீதிபதி இதே தானே கேள்வி கேட்பீங்க? அவர் வந்து அப்ப ஏதோ ஒரு இல்ல, ஸ்டேஜ் நீங்க அவர் நம்பிதானே வந்து அவர் ஆகணும். வந்து சரியா சொல்றாரு. அதாவது எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அவநம்பிக்கையை விட்டுருங்கன்னு அவர் சொல்லல. ஒவ்வொரு அதிகார அமைப்பும் அவநம்பிக்கையுடன் செயல்படுவதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களே அவநம்பிக்கையோட இல்ல செயல்படுறாங்க. அந்த காரணம் அவநம்பிக்கையை விட்டுட்டு காரணம் எல்லாரும் என்னன்னு வெளியில வரணும்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு. இந்த பாப்புலிஸ்ட் வியூவும் சட்டம் முரண்படும் போது நீதிபதி குழப்பத்திற்குள்ளாகிறார். குழப்பத்துக்குள்ளாகிறாரு. அந்த அவநம்பிக்கை அந்த இல்லாம அப்போ சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து ஒரு நிறுவனம் எப்படி வேலை செய்ய முடியும்? பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலித்த குடியரசு தின விழா, ராஜபாதையில குடியரசுத் தலைவர் கொடியேற்றினார் அப்படின்னு செய்திகள் இருக்கு. ஒரு நாளிதழ் வந்து பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலித்த குடியரசு தின விழா அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பல இடங்கள்ல வந்து ராணுவ வலிமையை காட்டிய குடியரசு தின விழான்னு வேற சில நாளிதழ்கள் செய்தி போடுது. தினமணி வந்து பன்முக கலாச்சாரத்தை வெளிப்படுத்திய விழா, அப்படி பிரதிபலித்த குடியரசு தின விழான்னு சொல்றாங்க. குடியரசு தின விழாவே கிட்டத்தட்ட அந்த பன்முகத்தன்மையோட நம்ம ஒட்டுமொத்தமா அந்த நாட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதான ஒரு பீஸ் தானே. எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியங்கள், பண்பாடு சார்ந்த விஷயங்கள், ஒரு மாநிலத்தினுடைய சிறப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே இருக்கிறதுல ஒட்டுமொத்தமாக இது மக்களுக்கான நம்மளோட அரசு, குடியரசு அப்படின்னு வரும்போது அந்த நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இன்றைக்கு உலக நாடுகள்ல நம்முடைய நாடு எந்த இடத்தை நோக்கி போகிறது, நம்முடைய வழக்கமாவே ஒரு குடும்பத்துல என்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பசங்க இந்த பொசிஷன்ல இருக்காங்க, இந்த அளவுக்கு இதுல ஆதிக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர மாதிரியான அடுத்த ஒரு பிராட் லெவல் தான் ஒரு நாட்டோட ரிஃப்ளெக்ஷன். அப்ப பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய அடிப்படை. ஆனால் இந்த பன்முகத்தன்மைக்கு உள்ளாக அதற்குள்ள ஊடும் பாவமாக இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது சிந்தனை போக்கு ஒன்று. நம்ம என்ன மொழிகள் பேசினாலும் சிந்தனை ஒன்றுங்கிற மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. அதனால குடியரசு தினம்ங்கிறது பன்முகத்தன்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தினம். பன்முகத்தன்மை கொண்ட நாடு, வேறுபாடுகளோடு வேறுபாடுகளோடு இணைந்து எந்த புள்ளிகளில் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் நாம தெளிவா தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப ஏன் நம்ம காமன் சிவில் கோட் பத்தி பேசிக்கிட்டு காமன் சிவில் கோடுங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது எனக்கு முழுக்க உடன்பாடு. ஆனால் இன்றைக்கு அந்த பன்முகத்தன்மையை மறைத்து ஒழித்து அவர் சவர்கர் சொன்ன மாதிரி ஏக் ஆஷா, ஏக் பாஷா, ஏக் தேவ்ங்கிற மாதிரி எல்லாம் ஏக் எல்லாமே ஒன்று, நாம் அனைவருமே ஒன்று, ஒரே நாடுங்க கூடிய ஒரு இதையும் இந்த இன்னைக்கு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பண்ணுது. பன்முகத்தன்மைனா அந்த குடியரசு தின விழாவில் பன்முகத்தன்மை எங்கே காட்டுதுன்னா அந்த கலாச்சார நிகழ்ச்சிகள் தான் இருக்குதே தவிர வேற அங்கே எந்த பன்முகத்தன்மை இல்லை. இது வந்து இராணுவ வலிமையை காட்டுவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாச்சோ ஷோ. அப்போ இருந்து அப்படி தான் இருந்திருக்கு. இது குடியரசு, குடின்னா மக்கள், அந்த மக்கள் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, அரசு நெருங்க முடியல, எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், எங்கே பார்த்தாலும் இப்போ இவங்க வேற ஒரு பெரிய கைங்கரியத்தை பண்ணி டிமானிட்டைசேஷன் பண்ணி தன் பணத்தை எடுக்க முடியாத சூழல், ஏராளமான பிரச்சனைகள் அழுத்தங்களோடு இருக்கும்போது இங்கே நடப்பது வெறும் மிலிட்டரி ஷோ. இது உண்மையிலேயே ஒரு அசிங்கமான நிகழ்வுன்னு என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த நாடு ஒன்று அப்படிங்கிற விஷயத்துல அடிப்படையிலே நம்பிக்கை இல்லாத சகோதரர் மாதிரியான ஒரு சில அமைப்புகளும் ஒரு சில நபர்களுக்கு இந்த பார்வை இருக்கு. இந்த அரசாங்கத்திற்கும் மக்களுக்குமான தூரம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த மக்கள் முன்னால சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குடியரசு தினம் அப்படிங்கறதுல நீங்க ஏழை மக்களுக்கு எங்க வாய்ப்பு, நடுத்தர மக்களுக்கு எங்க வாய்ப்பு? அவர் சொன்னது வந்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நான் என்ன சொல்றேன், மாற்று கருத்தை தான் இல்ல நான் என்ன சொல்றேன், இதுல ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அங்கங்க தலைவர்கள் பேசுற விஷயத்துல எழுதுற விஷயத்துல இருக்கிறது அடிப்படை முழுமையா புரிஞ்சுக்கணும். நீங்க குருஜி கோல்வர்கர் எழுதின புத்தகங்கள்ல இருந்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிக்கும் முக்கியத்துவம் இருக்கு. இது பல விதமான மலர்களால், பல விதமான வண்ணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாலை அப்படிங்கறதான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்கோம். அதனால திரும்ப ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு தேசியம்னா என்ன, இது அடிப்படையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையான விஷயங்கள் தான் நம்மளை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு ஒன்றாக இருக்கிறது.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு குடியரசு தினத்துல வாய்ப்பு இல்ல அப்படின்னா நீங்க அதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை பாருங்க. அங்க நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தான். இல்ல மேடம் பாருங்க, சேரெல்லாம் எம்டியா கிடக்குது, மக்கள் வரல, மக்கள் வரல. இல்ல மக்களுக்கே நம்பிக்கை இல்லாம ஆகி போச்சு சார். மக்களுக்கு இந்த குடியரசு தத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாம ஆகி போச்சு. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கம் பன்னாட்டு நிறுவனங்களுக்காக, வெளிநாடுகளுக்காக நடக்குது. இவங்க கட்சி இந்தியாவை அமெரிக்காக்காரங்கிட்ட வித்துட்டாங்க. மன்மோகன் சிங் வித்தார் முதல்ல. இவங்க வந்தா இவங்க இந்திய தேசியம் பேசுறவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைச்சோம். இவங்க அதை விட ஒருபடி மேலே போய் இந்தியாவை இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு வித்தாச்சு. அமெரிக்காவுடைய 51வது மாநிலமா சீக்கிரமா அறிவிச்சிருவாங்க கூடிய அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வித்தியாசம் நான் காட்ட விரும்புறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா இவ்வளவு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் நம்ம அரசாங்கத்தை பத்தி நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள்ல கூட கருப்பு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த நாடுகள்னு சொல்றவங்க கூட நம்ம பிரதமர் சொல்றதான் கேட்டாங்க. இன்னைக்கு வெளிநாடுகள்ல பதுக்கி கொடுக்கக்கூடிய பணத்தை வெளியில கொண்டு வரதுக்கான விஷயத்தை இந்திய பிரதமர் முன்னெடுக்கும் போது சக்தி வாய்ந்த நாடுகள் ஒத்துக்கொள்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவை பற்றிய பார்வை உலக நாடுகள்ல மாறிட்டு வருது. நீங்க பன்னாட்டு நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு இந்த நாட்டுல அனுமதிக்கலாம், எந்த தொழிலுக்கு அனுமதிக்கலாங்கிறத பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான கொள்கைகளை வகுத்து தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. நீங்க அடிப்படையில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுதேசி தொழில்கள், நான் அந்த சுதேசிங்கிற வார்த்தையை நான் இந்த இடத்துல பயன்படுத்துறத நீங்க அதுக்கு இது சுதேசி பொருந்தமானு கேக்குறீங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் சேவை துறையில் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்தியாவை உற்பத்தி துறையில் மாற்றுவதற்காக தான் இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கோம். சாதாரணமான இளைஞர்கள் முதல் கொண்டு அவர்களை திறமைகளை உருவாக்குவதற்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அவர்கள் தொழில்களை உருவாக்குவதற்கு மேக் இன் இந்தியா. இந்த அளவுக்கு பட்ஜெட்ல மத்திய அரசாங்கத்துல பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் சிறு குறு தொழில்கள் அமைச்சகத்துல போய் பாருங்க, அதிகமான பணம் ஒதுக்கீடு பண்ணிருக்கிறது விவசாயத்துக்கு, சிறு குறு தொழில்களுக்கு தான் அதிகமா ஒதுக்கி இருக்கோம். அதனால தயவு செஞ்சு அமெரிக்காவோட இன்னொரு மாநிலம்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட். நான் அதை ரொம்ப கடுமையா சிறு குறு தொழில்கள் அழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. உண்மையை சொல்ல போற உங்க பகுதியிலே நீங்க கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியிலேயே பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள் இந்த டிமானிட்டைசேஷனால அழிஞ்சிட்டு இருக்குது. இல்ல நீங்க டிமானிட்டைசேஷனோட எஃபெக்ட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பேசுனீங்கன்னா தொழில்கள்ல பிரதமரே சொல்லி இருக்காரு, சற்று வளர்ச்சி நம்மள குறைஞ்சுதான் அதுக்கப்புறம் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறாரு. ஆனா இந்த சிறு குறு தொழில்களுக்கு நீங்க கொலாட்ரலே இல்லாம நீங்க வந்து ஒரு இளைஞன் வெளியில வரும்போது அவனுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் உதவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஊக்குவிப்பு கொடுக்குது. நீங்க ஒரு பள்ளிக்கூடத்து நீங்க தயவு செஞ்சு வாங்க, நானே காட்டுறேன். ஸ்டார்ட் அப் இந்தியால எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல நீங்க சொல்ற இடத்துல, பெங்களூர் அடுத்தபடியா நாட்டிலேயே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஸ்டார்ட் அப் வந்து பிக்கப் ஆயிட்டு வருது. அதிகமான முதலீடுகளை உள்ள வந்து கொண்டு வந்துட்டு முடியுது. அரசாங்கம் உதவி பண்ணுது. அதனால எஜுகேஷன் லோன் சார் நான் ஒன்னு சொல்லிடுறேன். எஜுகேஷன் லோன் வாங்கின ஒரு பையனை பிடிச்சி ஹவுன் பண்ணி அவன் தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு பண்ணாங்க இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தினுடைய முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து. ஆனா அதானிக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி கடன் கொடுக்கறாங்க. இந்த மக்களுக்காக திட்டங்கள் எல்லாம் இது எல்லாமே முதலாளிகளுக்காகவும் பன்னாட்டு நிறுவனங்களுக்காக தான் நடக்குது. நீங்க சொல்றது வந்து தொழில்களில் ஈடுபட்டவர்கள் நலிவடைந்து கொண்டிருக்கிறார்கள், தொழில்கள் நசிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க வேறொரு செக்ஷன் வந்து புதிதாக வேற ஒரு செக்ஷனை சொல்லுங்க. நீங்க திரும்ப திரும்ப இந்த மேட்டுக்குடின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க. அவங்க தான் பயன்படுறாங்க உங்க திட்டங்களால. மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க சார். இந்த டிஜிட்டல் இந்தியால யாருக்கு பயன்பாடு? கீழ உள்ள விவசாயிக்கு. அவன் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்கான். அங்க என்ன பேடிஎம்னு ஒரு கம்பெனியை கொண்டு வந்தாங்க. பேடிஎம் உங்ககிட்ட இருந்து காசு போடுவான், அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து காசு போடுவான். அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு தான் அந்த இடைத்தரகர்களை தான் ஊக்குவிக்கிறாங்களே தவிர சாதாரண மக்களுடைய நிலை மிக மோசமா இருக்குது. தயவு செஞ்சு நான் இன்னொன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த மக்களுக்கு சாதாரண மக்கள் எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள் கையில கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு விதவை பென்ஷன் முதல் கொண்டு, விவசாயிகளுடைய கடன் முதல் கொண்டு நேரடியா யாரும் இடைத்தரகர் இல்லாம அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போறதை டிஜிட்டல் இந்தியா தான் மாத்தி இருக்கு. இன்னைக்கு விவசாயி தன்னோட ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை கூட ஒரு போன்ல SMS மூலமா கொடுக்கக்கூடிய விஷயத்தை டிஜிட்டல் இந்தியா மாத்தி இருக்கு. நாம அடுத்த லெவல் போகணுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பீங்க. நாட்டுல பாதி பேர் எழுத படிக்கிறீங்க உட்கார்ந்திருக்காங்க. அடிப்படை தேவைகளை கொடுங்க. அடிப்படை தேவைகளுக்கு தான் நீங்க ஸ்வச்ச பாரத் ஸ்கீம்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு டாய்லெட் நம்ம ஸ்கூல்ல கட்டி கொடுத்திருக்கோம். இது வந்து யார் பண்ணிருக்காங்க? இந்த அரசாங்கம் பண்ணி இருக்கு. ரெண்டாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம், சமூக பாதுகாப்பு திட்டங்கள். நாம சாப்பிடுற ஒரு டீ 12 ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. யாருக்கு நீங்க பேசிட்டு பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கும் கழிப்பறைகள் கிடையாது. ஸ்வச்ச பாரத்னு சொல்றாங்க. ஏர்போர்ட்லாம் கிளீனா இருக்கு.
ஏர்போர்ட் கிளீனா இருக்கு. Airport பார்லிமெண்ட் சில சமயம் clean ஆ இல்லைங்க. மேடம் போயிருக்காங்களான்னு தெரியல. பாராளுமன்ற வளாகமே சுத்தமா கிடையாது. ஸ்வச் பாரத் நாடை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள இங்க டாய்லெட்டுக்குள்ள போக முடியாது. அந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாப்பிடக்கூடிய அந்த கேண்டீனுக்குள்ள நீங்க போயிட்டு வெளியே வர முடியாது. அவ்வளவு அசிங்கமா கிடக்குது. இவங்க நாட்டை ஸ்வச் பாரத் நாம கரெக்ட். ஒவ்வொரு மக்களுக்கும் தூய்மையான இந்தியாக்குள்ள வாழணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், அதை உருவாக்கணும். இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் தங்களுடைய பணத்தின் மூலமாக சமூக திட்டங்கள் மூலமா எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு வந்து கழிப்பிடங்கள் கட்டிட்டு இருக்காங்க. நாட்டில் இதனோட எண்ணிக்கை பல மடங்கா உயர்ந்திருக்கு. பிரதமர் கொடுத்த ஒரு அப்பீல். அதனால எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இதுல சாதாரண மனுஷன் இருக்கானா, சாதாரண மனுஷனுக்கு தாங்க கொண்டு வரணும். ரெண்டாவது ஒரு அரசினுடைய திட்டங்கள் அது தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலித்த குடியரசு தின விழா அப்படிங்கிறதுலயே தொடர்ந்து இன்னைக்கு வேறு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சொல்லுங்க. அரசமைப்பு சட்ட விழுமியங்களை குலைக்கும் சக்திகளை எதிர்த்து போராடுங்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி சொல்றாங்க. இந்திய ஒருமைப்பாடு சவால்களை எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறது, சவால்களை எதிர்கொள்கிறது அப்படின்னு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பல சவால்கள் இருக்கு அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசியிருக்கிறார். எல்லாருமே குடியரசு தினத்தை ஒட்டி பேசுறாங்க. குடியரசு தினத்தினுடைய பேஸ் வந்து அரசமைப்பு சட்டத்தை இந்தியா ஏற்கிறது அப்படின்னு, அதுதான் அடிப்படை ஆன்லைன், அதுதான் அந்த நாளுக்கான சிறப்பு. அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல நம்ம இவங்க பேசுறதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அரசமைப்பு சட்ட விழுமியங்களை குலைக்கும் சக்திகளை எதிர்த்து போராடுங்கள் அப்படின்னு சோனியா காந்தி சொல்றாங்க. யாரை சொல்றாங்க? அரசியலமைப்பு சட்டத்துல யாரை சொல்றாங்க? ஒரு எதிர்க்கட்சி நிச்சயமா எது சொன்னாலும் அது ஏதோ ஒரு விதத்துல ஆளுங்கட்சி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா தயவு செஞ்சு அம்மையார் அவர்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னு சொன்னா, இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த நாள் முதல் இன்னைக்கு இடையில வந்த ஒரு சில காலங்கள் தவிர ஒட்டுமொத்தமா இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனையோ அமெண்ட்மெண்ட் வந்து உள்ள வந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படையில ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அந்த விழுமியங்களை குலைப்பது யார்? அப்போ இந்த கேள்வி வருகின்ற பொழுது அதற்கான ஆதாரங்களையும் சேர்த்தே தான் அவங்க சொல்லணும். என்ன விழுமியங்களை யார் குலைத்தார்கள்? காங்கிரஸ் கட்சி திரும்ப 356வது பிரிவை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தின அளவுக்கு மிக மோசமா வேற எந்த கட்சி பயன்படுத்தி இருக்கு? என்ன விழுமியங்களை பத்தி இவங்க பேசுறாங்க? யாருக்கு இவங்க கதை சொல்றாங்க? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்த காலத்தின் அளவோட ஜனதா கட்சி ஆட்சியில இருந்த காலத்தையும் ஒப்பிட்டு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஜனதா கட்சி ஆட்சியில அந்த பெர்சன்டேஜ் போட்டோம்னா ரொம்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் பெர்சன்டேஜ் போடணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் கொண்டு வந்தாகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பொதுவா ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி வரதும் ஒரு 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 கட்சியினுடைய வரலாறு, அவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கின்ற தன்மை, இதுல பல்வேறு விதமான நிலைகள் வருது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அவங்களோட பத்திரிகை சமாச்சாரத்துல வந்து எப்படி அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த சொத்தா மாத்திட்டாங்க அப்படிங்கறது இன்னைக்கு கோர்ட்ல இருந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அவர்களுடைய அமைச்சர்களுடைய வழக்குகளை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க, எந்த விழுமியங்களை காப்பாத்துறதுக்காக இவங்க போராடினாங்க. அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேங்க, திருமதி சோனியா காந்தி ஜனநாயகத்தை மேல முதல்ல நம்பிக்கை இருக்கா? இருந்துன்னு சொன்னா ராகுல் காந்தியை கொண்டு வருவாங்களா? அவங்க முதல்ல எப்படி தலைவரானாங்க? சாதாரணமாக பொதுமக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அரசமைப்பு சட்ட விழுமியங்களை குலைக்குதா அல்லது காங்கிரஸ் கட்சி குலைக்குதாங்கிறதுல அக்கறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அரசியல் சட்ட விழுமியங்கள் குலைக்கப்படாமல் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கறதுல தான் மக்கள் எண்ணமா இருக்கு. அதனால குலைக்கும் சக்திகளை எதிர்த்து போராடுங்கள்னா அவங்க யாரை எதிர்த்து போராட சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சியில நான் ஜனநாயகத்தை காப்பாத்துறேன்னு சொன்னா நீங்க முதல்ல திரும்பி உங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்கன்னு தான் சொல்லணும். நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த விழுமியங்களை வந்து யாரும் குலைக்கல. இந்த விழுமியங்களை வந்து இப்ப இவங்க எல்லாருமே சொல்றது, இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த விழுமியங்களை குலைக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஒரு கடந்த வாரம் 4 நாட்களுக்கு முன்னால் மெரினா கடற்கரையில் நடந்ததை பார்த்தோம். இவங்க சட்டம் ஒழுங்க ரொம்ப தேர்ந்த நிலைமையில கை கொண்ட விதத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பத்திரிகையில் படத்தோட வந்திருக்கு. காலி நாற்காலிகளை போட்டுட்டு எம்டி இதில் உட்காந்துருக்குறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஒரு காட்சியை பார்த்ததில்லை. குடியரசு தின விழாவில் மக்கள் ரொம்ப குதூகலமாக பங்கேற்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சாதாரண மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும்போது தான் மக்கள் வந்து மனமும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பங்கேற்பாங்க. இது என்னுடைய அரசுங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி விழுமியங்கள், இந்த மாதிரி சீர்குலைக்கக்கூடிய சக்திகளுக்கு தேவையில்லாமல் போகுது. இன்னைக்கு
5 நாள் 6 நாள் அவங்க கூட உட்கார்ந்து இருந்துட்டு 7வது நாள் திடீர்னு இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் ஞானோதயம் வருது. ஆஹாஹா, தீவிரவாதிகள் உள்ள புகுந்துட்டாங்க, நக்சலைட்டுகள் உள்ள புகுந்துட்டாங்க, இவ்வளோ பேர் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வளர விட்டீங்க, நீங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, மாதம் சம்பளம் வாங்குறீங்களே, என்ன பண்ணீங்க, ஏன் இவங்களை பற்றி உளவுத்துறை கணக்கெடுக்கலை, ஏன் இவங்களுக்கு தகவல் இல்லை? இது முழுக்க முழுக்க குடியரசாக இல்லை, இது ஒரு முடியரசாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த முடியரசு மேலே டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை மேலே நியமித்து முழு அதிகாரத்தை மையப்படுத்தி இது ஒரு முடியரசு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய விழுமியமே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை முறையாக கையாளவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பையே வந்து கேள்விக்குள்ளாக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இல்லை, அது தவறு தான். அது அப்படி நான் அதுவும் சொல்ல, நான் அப்படி மீன் பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன், இம்மீடியட் விஷயம் இதுதான். இந்த குடியரசு தின விழா சென்னையில் இவ்வளோ டேம்பண்டாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் மெரினா பீச்சில் நடத்தப்பட்ட கொடூரமான வன்முறை, காவல்துறை வன்முறை. அங்கேயே தான் வந்து இந்த விழாவும் நடக்க வேண்டியது இருக்குது. ஆமா, அதுக்காகத்தான் அந்த மக்களை அடிச்சு ஒதுக்குனாங்க. அதனால வந்து அந்த நினைவுகள் வந்து 2 நாட்களுக்குள்ள மாறி இருக்காது. அடுத்த வருடம் குடியரசு விழா வந்து அங்க இதே மாதிரி இன்னொரு மிலிட்டரி கொண்டு வருவாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின சாமானும் அமெரிக்காக்காரங்க கிட்ட இருந்து வாங்கின சாமானத்துல கொண்டு வந்து ரோட்ல. அதனாலதான் இந்தியாவை உருவாக்கணும்னா அதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க. ஐயோ விலை போயிட்டாங்கங்கறீங்க. இங்கேயும் உருவாக்குறதுக்கு நாங்க முயற்சி பண்ணா ஐயோ மேக் இன் இந்தியா அமெரிக்காங்கறீங்க. DRDO ன்னு ஒரு அமைப்பு இருக்கு சார், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன். அது 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு அமைப்பு. என்ன கண்டுபிடிச்சாங்க? இல்ல ஐயா, ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியல் கொடுங்க. இவங்க உருவாக்கிய ராணுவ தளவாடங்கள் இவை உருவாக்கிய ஆயுதங்கள். பிரதிபா பாட்டில் சொன்னாங்க, ஆட்சி பதவிக்கு வந்து அடுத்த வாரம் நம்ம சொன்னாங்க இந்த DRDO வேஸ்ட். இப்ப கூட DRDO பத்தி பாரதிய ஜனதா அரசாங்கமே பெரிய விமர்சனம் வச்சிருக்கு. இவங்க உள்ள ஒண்ணு பண்றது இல்ல சார், இவங்க முழுக்க வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறதுனால தான் இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. இந்த நாட்டுல ராணுவங்கிறது சரி, நான் சகோதரர் சொன்ன விஷயத்துக்கே வரேன். டிஃபென்ஸ்ல நீங்க திருப்பியும் நீங்க சொல்றீங்க துப்பாக்கி வெளியில இருந்து வாங்குறோம், ஹெலிகாப்டர் வெளியில இருந்து வாங்குறோம். சரி, இந்த நாட்டிலேயே உற்பத்தி பண்ணலாங்க, இந்த நாட்டுல வந்து நீங்க எல்லாம் முதலீடுகளை வந்து கொண்டு வாங்க, எங்க குழந்தைங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் கத்து கொடுக்கலாம். நான் சொல்ற விஷயம் நான் முடிச்சிடுறேன். ஆயுதம் பண்றதா நீங்க வந்து ஒரு நாட்டுல வந்து டிஃபென்ஸ் துறை வந்து எப்படி கேவலமா எடை போட முடியும்? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இந்த மக்கள், பொதுமக்கள் சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு அவர்கள் அமைதியா வாழ வைக்கிறதும் அரசாங்கத்தோட கடமை. காவல்துறை நடத்தின வன்முறை பத்தி பேசுறீங்க. சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே நம்முடைய கோரிக்கை முடிந்து விட்டதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் குடியரசு தினத்தை நடத்த விட மாட்டோம்னு கோஷம் போட்டாங்க, தேசிய கொடி எரிக்க முயற்சி பண்ணாங்க. இந்த விஷயத்தெல்லாம் காவல்துறை அமைதியா கைகட்டி வேடிக்கை பார்க்கணுமா? நான் ஒரே உதாரணம் சொல்றேன். காவல்துறை இல்ல வன்முறை ஆதரிக்கல. நான் ஒரு விஷயத்துல இந்த நாட்டுல தாங்க கூடங்குளம் போராட்டத்தை நடத்தி காவல்துறையின் மேல மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடத்தி காட்டின சகோதரர் கூட இன்னைக்கு நேரடியா வந்து நாம உட்கார்ந்து மக்களுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டுல தான் இருக்கு. ஆனா எத்தனை பிரச்சனைகள்ல அங்க காவல்துறை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நாம இல்ல, நான் எனக்கு உண்டான சந்தேகம், நீங்க சொல்றதுல இருந்து வரக்கூடிய சந்தேகம் வந்து இதே மாதிரி தான் அண்ணா ஹசாரே போராட்டங்கள் நடந்தது. அப்பவும் நாடாளுமன்றத்தில் லோக்பால் தொடர்பாக சில விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான நடைமுறை எல்லாம் வந்தது. அப்பவும் முழுக்க அந்த போராட்டத்தை அங்கு பங்கேற்ற அனைவரும் திரும்பி பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரு சிலர் திரும்ப பெற்றாங்க. மீதி கண்டினியூ பண்றவங்கள, போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறவங்கள தேச விரோதிகள்னு காங்கிரஸ் அரசு சொல்லல. இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க அண்ணா ஹசாரே போராட்டத்துல கட்டாயம் என்னோட கோரிக்கை நிறைவேறும் வரை நான் போராட்டத்தை நடத்துவதற்கான ஒவ்வொரு உரிமையும் அது ஏழை பணக்காரன் அத்தனை பேருக்கு இந்த நாட்டில் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க மெரினா பீச்ல ஒண்ணு போராட்டம் நடத்துறதுக்கான இடம் இல்லை. ஆனால் கூட மக்கள் லட்சக்கணக்கில் கூடுகின்ற பொழுது அதை அரசாங்கம் அனுமதித்தது. மக்களுடைய உணர்வுகளை வந்து காட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த மெரினாவை நம்ம இளைஞர்கள் மாற்றி காட்டினார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதற்கு பின்பாக சட்டவிரோதமாக நீங்க சட்டவிரோதம் நாங்க சொல்லலீங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு நபர்களும் யார் சார், பாபர் மசூதியில இவங்க கட்சி போராட்டம் நடத்தினாங்க. இல்ல, மெரினா விட்டுருங்க, அது பேசணும்ல. பாபர் மசூதியில இவங்க போராட்டம் நடத்தினாங்க. என்ன பண்ணாங்க? சட்டத்துக்கு உட்பட்ட நடந்தாங்க. பாபர் மசூதியை சட்டத்தை மீறி இடிச்சு உடைச்சு நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்களை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க போராடினா ஒரு நியாயம், மற்றவங்க போராடினா வேற ஒரு நியாயம். இதுதான் சொல்றேங்க. போராடக்கூடிய உரிமை என்பது இந்த நாட்டுல சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கிட்டு இருக்கு. அதனாலதான் போராட்ட களத்திலே நின்ற சகோதரர் உதயகுமார் கூட இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தேர்தல்ல நிக்கிறாரு. தேர்தல்ல மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய ஆதரவு. அப்போ
இருங்க, நான் சொல்ல வரேன். சரி, சொல்லுங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியா அந்த சட்டம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு, இந்த நாடு ஆனா கொடுத்துட்டே மேடம், இருக்குது. இன்னொன்னு சொல்றேன். ஆனா இதுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் அடிப்படை நிலைமை. இதுதான் இல்ல. நீங்க எண்ணிக்கை, நீங்க வேற எந்த விதமான ஃபார்முக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? மக்கள், பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்ல அது என்னோட கருத்துக்கு இல்ல. அப்ப வேற என்ன வழி இருக்கு? நாம ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் எனக்கு தகுந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் இல்லங்கறோம். வேற என்ன அந்த அரசு பெரும்பான்மை மக்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த அரசு வெளிநாடுகளுக்காகவும் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்காக வேலை செய்யக்கூடாது. இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒவ்வொரு விஷயத்திலேயும், இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மணி நேரத்துல பேசி முடிக்க முடியாது மேடம். நாங்க பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் எங்க கூட இருக்கிறாரா? அவர் பெரும்பான்மையான நாடுகள் வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் உண்மையை சொல்லனா போய் சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க வெளிநாடு போறது அப்படின்னு எடுத்தீங்கன்னா எத்தனை நாள் வெளிநாடு போயிருக்காரு, என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த நாட்டுல நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்கள் பலர் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் போயிட்டே தான் இருந்திருக்காங்க. அதுவும் வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லல, வெளிநாடு வாழ் இந்திய பிரதமர் சொல்லக்கூடிய கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்காங்க. போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஆதாயமா இருக்கு. இதுதான் நாங்க ஒரு மென்டல் ஃப்ரேம்வொர்க்குள்ள இவங்க இருக்காங்க. திரும்ப பன்னாட்டு நிறுவனம், அமெரிக்கா, ரஷ்யா, இத தாண்டி இந்த நாட்டுல எத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துருக்கு சொல்லுங்க. என்ன ஏழைகளுக்கு மேடம், இந்த நாட்டுல உள்ள சாதாரண மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு செய்த ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லுங்க. இந்த அரசாங்கம் வேற யாருக்கு வேலை செய்யுதுன்னு நீங்க சொல்றீங்க? சாதாரண மக்களுக்கு நான் சொல்றேன், முன்னாடியே இருந்த மாதிரி நீட்சியோட இறுதி பகுதியில இருக்கிறோம். ஏங்க தேவையில்லாத சட்டங்களை வெளிய தூக்கி போட்டுட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நேரடியாக குடிமகனுடனோட தொடர்பு அப்படிங்கிறது இப்பதான் வலுப்பெற்று இருக்கு. நீங்க பேங்க்கு தயவு செஞ்சு ஒரு காலத்துல பேங்க்குக்கு 50-60 வருஷமா உங்களுக்கு தெரியும், ஏழைங்க போக முடியுமா பேங்க்? இன்னைக்கு ஏழைகளை தேடி பேங்க் வந்து ஏழைகளுடைய காசை எடுக்க முடியலையா? இந்த மாதிரி பேசாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. இன்னைக்கு கல்வி கடன் ஒரு நிமிஷம் ஏழைகள் நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். நீங்க வந்திருக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பேசாம விடுறதும் சரியா இருக்காது. கூடங்குளம் முதல் உலை 13,197 மில்லியன் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. 1000 கோடி ரூபாய் இதுவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்ல 1000 கோடி ரூபாய் கொடுத்திருக்குதுன்னு அதனுடைய இயக்குனர் நிலைய இயக்குனர் சுந்தர் சொல்றாரு, RS சுந்தர் சொல்றாரு. அவங்க எந்த அதிகாரிங்க என்ன சொன்னாலும் அவர் இல்லன்னு தான் சொல்ல போறாரு. அதாவது அந்த திட்டம் முதல் உலை 1000 மெகாவாட். எத்தனை மெகாவாட் மின்சாரம் தயாரிச்சுன்னு சொல்லணும். அது சொல்லும்போது மட்டும் மில்லியன், இது ட்ரில்லியன் சொல்லி மாத்தி சொல்லலாமே. இதையே கூட கொஞ்சம் ஒரு ஜீரோவை போட்டு ட்ரில்லியன். இது எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய கணக்குகள். முதல் அணு உலை கடந்த 2 மாதமா மூடி கிடக்குது. அதையே இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த RS சுந்தர் ஐயா அரசாங்கம் சொல்லி கொடுக்கறத சொல்றாரா இல்ல இவரு சொல்றது அரசாங்கம் சொல்றதான்னு எங்களுக்கு தெரியல. இந்த இத்தனை பல்லாயிரம் கோடி யூனிட் தான் சொல்லுவாங்க. 2 மாதங்களாக மூடி கிடக்குது. முதல் உலை 2 மாதங்களுக்கு, அதுக்கு முன்னாடி 2 மாதங்களுக்கு முன்னாடி உண்டான ப்ரொடக்ஷன் கணக்கு சொல்றாங்க. The work had run continuously for 278 days. இந்த பழைய காலத்தில் சினிமா இது ஓட்டுவாங்க பாருங்க, வெற்றிகரமான 100வது நாள், வெற்றிகரமான 150வது நாள், அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக 278வது நாள். 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக தொடங்கப்பட்ட அணு உலை இத்தனை மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுன்னு சொல்லணுமா? இத்தனை மில்லியன் யூனிட், யூனிட் கணக்கு எங்க வருது அப்படின்னா சொல்லுங்க. 1000 மெகாவாட்னு சொல்லாதீங்க. இனி இத்தனை மில்லியன் யூனிட் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் அணு உலைன்னு சொல்லுங்க. 2வது அணு உலை பத்தி சொல்றாங்க சார். அந்த எக்ஸ்பிரஷன்ல ஒரு சார் இது எல்லாமே மிகைப்படுத்தி இந்த கோடி, இதை அவங்க சொல்லும்போது கோடி ஆக்கி யூனிட் ஆகுது. வெளியே சொல்லும்போது 1000 மெகாவாட் அதனுடைய கெப்பாசிட்டி. இந்த அணுசக்தி துறையில் உள்ள உயர் அதிகாரிகளே பேசும்போது சொல்றாங்க கெப்பாசிட்டி ஃபேக்டர் சொல்றது எங்கேயுமே 100 விழுக்காடு கிடையாது. அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், சோலார் திட்டமாக இருக்கட்டும், இங்க என்ன 1000 மெகாவாட் உற்பத்தி செய்யிட்டாங்களாமா 2வது அணு உலையில. இப்போ கமர்ஷியல் இதுக்காக அனுமதிக்காக இருக்கிறாங்களாமா. இப்படி இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை மக்கள்கிட்ட சொல்லி இந்த தோல்விகரமான திட்டத்தை ஒரு வெற்றிகரமான திட்டமாக மாற்றுவதற்கான நாடகம் நடக்குது. கூடங்குளம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சொல்லுகின்ற 1% கருத்து கூட சகோதரர் ஏத்துக்க போறது இல்ல. அதனால எது சொன்னாலும் ஏன்னா அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்கும்போது இதுல டிஸ்கஷனுக்கு வாய்ப்பே இல்ல. அரசாங்கம் என்ன சொல்ற விஷயம் இருக்குதோ அது அந்த அதிகாரிங்க சொல்றாங்க. 2வது ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த நாட்டுல என்ன நடத்துறீங்க, செயற்கைக்கோள் ஒரே விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா குடியரசு தினத்துல இன்னைக்கு பல்வேறு நாடுகளுக்கு செயற்கைக்கோளை நாம் அனுப்பிச்சு வைக்கக்கூடிய உயர்ந்த இடத்துக்கு இந்தியா போயிட்டு இருக்கு. தயவு செய்து நம்ம விஞ்ஞானிகளை பாராட்ட வேண்டிய நேரம். மகிழ்ச்சி பாராட்டுவோம். நன்றி.
இந்த குறைச்சு மதிப்பிடாதீங்க, இந்தியாவை குறைச்சு மதிப்பிடாதீங்க. நானும் இந்தியன் தான், அதுதான். பெருமைப்படுறேன். நீங்க ஆனா பெருமைப்படுங்க. நம்ம இளைஞர்களை பார்த்து பெருமைப்படுங்க. எங்க அரசாங்கம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலை அரசாங்கம் செய்யறாங்க. பிடிக்கலீங்க, அவ்வளவுதான். நீங்க அரசாங்கத்தை கொண்டு வாங்க. இந்த நீங்க காங்கிரஸ் தேர்தல் நிக்கிறீங்கல்ல, தேர்தலில் நின்னு ஜெயிச்ச ரெண்டு அரசாங்கத்தை கொண்டு வாங்க சார், பார்க்கலாம். ரெண்டு பேரும் பெருமைப்படுற ஏதோ ஒரு புள்ளியில நிகழ்ச்சி நிறைவு செய்திடலாம் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.